பொறாமை வந்து நல்லதா, கெட்டதான்னு என்ட்ட வந்து கேட்டா, அது நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா, ரொம்ப பேத்துக்கு பொறாமைப்படுறது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா, அதுக்குன்னு வந்து ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. எதுல வந்து நல்லது, எதுல கெட்டதுன்னு இருக்குது. என்ன பொறுத்தவரையும் வந்து பொறாமை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆனதுலேருந்தே நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸ்கூல்லயா இருக்கட்டும், காலேஜ்லயா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கும், நம்மளுடைய லைஃப்பில் வந்து அந்த பொறாமை அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகும். ஆனால் அந்த பொறாமைகள் வந்து நம்மளுக்கு வந்து மனசுக்கு வந்து ஹர்ட்டை தான் வந்து கஷ்டங்கள மட்டும் தான் குடுக்கும். ஆனால் வந்து நான் சொல்கிற பொறாமை வந்து நம்ம மனசுக்கு வந்து சந்தோஷத்த வந்து குடுக்கும். மகிழ்ச்சிய வந்து குடுக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து உதவி செய்கிறாங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்கிறத நம்ம வந்து பார்த்து பொறாமைப்படுறோம். அவங்க எப்படி வந்து அழகா வந்து அவ்வளோ வந்து மக்களுக்கு வந்து தேவையானத வந்து அவங்க எப்போதுமே உதவி செய்கிறாங்கன்னு வந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து பொறாமை கொள்ளும் பொழுது, நம்மளும் வந்து அந்த மாதிரி வந்து மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பொறாமைப்படுறது, அது வந்து நல்ல பொறாமை தான். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பொறாமைப்பட்டு மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யும் பொழுது, நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இதே வந்து மத்தவங்க படி அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறாமைப்படும்போது, நம்மளுடைய மனசு ரொம்ப கஷ்டம் தான் படும். ஆனா வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, நம்மளுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே அந்த சந்தோஷத்த திரும்ப பெறதுக்காண்டி மத்தவங்களுக்கு திரும்ப உதவி செய்யணும்னு நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுரும். அதனால பொறாமை நல்லது தாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பொறாமை வந்து நல்லதா? கெட்டதா? நான் சொன்ன விஷயத்த பொறுத்து உங்களுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.